அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3 ஒரு 30 கொஷின்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் கேள்வி, ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. புறநானூறு பார்த்திங்கன்னா ஒரு 8 தொகை நூல். புறநானூரில் 400 பாடல்கள் இருக்குது. இந்த பாடல் வரிகளினுடைய ஆசிரியர் காவற்பெண்டு. காவற்பெண்டு புறநானூரில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் பார்த்திங்கன்னா 86வது பாடலாக புறநானூரில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலினுடைய கருப்பொருள் சங்ககால மக்களின் வீரம். இரண்டாவது கேள்வி, தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முத்துராமலிங்க தேவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்டவர் திலகர். மூன்றாவது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் எது? முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நேதாஜி. முத்துராமலிங்க தேவரினுடைய அரசியல் குரு யாருன்னா நேதாஜி. நான்காவது கேள்வி, சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராபி சேதுப்பிள்ளை. இந்த சொல்லின் செல்வர் என்ற பட்டத்தை ராபி சேதுப்பிள்ளை அவங்களுக்கு தர்மபுர ஆதீனம் கொடுத்துருப்பாங்க. இலக்கியத்தில் சொல்லின் செல்வர்னா ராபி சேதுப்பிள்ளை. அரசியலுக்கு சொல்லின் செல்வர்னா ஈவேக்கி சம்பத். சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். ஐந்தாவது கேள்வி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, 20,075. இந்த 20,075 நாட்கள் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்திருப்பாங்க. இதில் 5இல் 1 பங்கு, அதாவது 4000 நாட்களை சிறையிலேயே கழிச்சிருப்பாங்க. ஆறாவது கேள்வி, இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 வகைப்படும். நம்மளுடைய முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினாங்களோ அந்தந்த சொற்களை அவங்க பயன்படுத்தின மாதிரியே பயன்படுத்துகிறத வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு என்று இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இது அதே மாதிரி தகுதி வழக்கு பார்த்திங்கன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி என்று 3 வகைப்படும். வழக்கு எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். அது ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அதே மாதிரி தகுதி வழக்கும் 3 வகைப்படும். ஏழாவது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நா. வானமாமலை. எட்டாவது கேள்வி, சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யார்? சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாண்டித்துரையார். இந்த சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளராக இருந்தவங்க வஉசி. வஉசியினுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல், தென்னாட்டு திலகர், இந்த மாதிரியெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் வஉ சிதம்பரனார். ஒன்பதாவது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு. முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1934 மே 12, 13 நடத்தியிருப்பாங்க. இந்த குற்ற பரம்பரை சட்டம் என்பது பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதக்கூடிய சட்டம் தான் குற்ற பரம்பரை சட்டம். இந்த சட்டம் பார்த்திங்கன்னா 1948ஆம் ஆண்டு ஒழிக்கப்பட்டது. 10வது கேள்வி, பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும்.
பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முயல். அதே மாதிரி பசுவும் புலியும் இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரே நீர்நிலையில் தண்ணீர் அருந்தும் என்று சொல்லியிருப்பாங்க. 11வது கேள்வி, வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார்? வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நேதாஜி. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். 12வது கேள்வி, அரசியல் மேதை என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் தருக. அரசியல் மேதை என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேலட் அப்படிங்கிறது கதைப்பாடல், எலுக்கியேஷன்னா பேச்சாற்றல், ஸ்லோகன்னா முழக்கம். 13வது கேள்வி, மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை டேஸ் என்பர். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை டேஸ் என்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மங்களம். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு தெரியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிகிற மாதிரி குறிப்பிடுறது குழுவுக்குறி. இலக்கண நெறியிலிருந்து மாறி சிதைந்து வழங்கக்கூடிய சொற்களை மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. 14வது கேள்வி, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திலகர். 15வது கேள்வி, பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எது? பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கொர்க்கை. முசிறியும் தொண்டியும் பார்த்தீங்கன்னா சேர நாட்டினுடைய துறைமுக நகரங்கள். புகார் என்பது சோழ நாட்டினுடைய துறைமுக நகரம். 16வது கேள்வி, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிக. பெரியார் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று பாராட்டியிருப்பாங்க. 17வது கேள்வி, ராபி சேது பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ராபி சேது பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் இன்பம். இந்த சாகித்ய அகாடமி பார்த்தீங்கன்னா 1954 மார்ச் 12 நிறுவப்பட்டது. 1955 முதல் விருது கொடுத்தாங்க. இந்த 1955 ராபி சேது பிள்ளையினுடைய தமிழ் இன்பம் என்ற நூல் தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். இந்த தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இது எல்லாமே ராபி சேது பிள்ளையினுடைய நூல்கள். 18வது கேள்வி, செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராபி சேது பிள்ளை. 19வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1908 அக்டோபர் 30 பிறந்திருப்பாங்க. எங்கே பிறந்திருப்பாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்ற ஊரில் பிறந்திருப்பாங்க. 1963 அக்டோபர் 30 இறந்திருப்பாங்க. இவங்களுடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் பார்த்திங்கன்னா அக்டோபர் 30. இந்த அக்டோபர் 30 தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுத்து கொண்டாடுவாங்க. 1995 பார்த்திங்கன்னா இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கும். 20வது கேள்வி, சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி காவற்பெண்டு. 21வது கேள்வி, வாரணம் என்ற சொல்லின் பொருள் என்ன? வாரணம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி யானை. பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை. கமுகை என்ற சொல்லின் பொருள் பாக்கு. சிற்றில் என்ற சொல்லின் பொருள் சிறு வீடு. 22வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் பர்மா சென்ற ஆண்டுகள். முத்துராமலிங்க தேவர் பர்மா சென்ற ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1936 1955. இந்த 2 ஆண்டுகள்லையும் முத்துராமலிங்க தேவர் பர்மாவுக்கு போயிருப்பாங்க. 1937 1946 1952
இந்த 3 தடவையும் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. 1957, 1962 முத்துராமலிங்க தேவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க. மொத்தமாக முத்துராமலிங்க தேவர் 5 தேர்தல்களில் போட்டியிட்டிருப்பாங்க. இந்த 5 தேர்தல்களையுமே வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. 23வது கேள்வி, சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி. ஆன்சர் ஆப்ஷன் சி, பின்ஹே. 24வது கேள்வி, போலி எத்தனை வகைப்படும்? போலி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 வகைப்படும். போலி என்ற சொல் பார்த்தீங்கன்னா போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. இந்த போலி வந்து முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என்று 3 வகைப்படும். 25வது கேள்வி, முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1939 செப்டம்பர் 6 நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வந்திருப்பாங்க. 26வது கேள்வி, கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவர் யார்? கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சக்கம்மா தேவி. 27வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் டேஸ். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, சாயல்குடி. இந்த சாயல்குடியில் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றியிருப்பாங்க. 28வது கேள்வி, முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, காமராஜர். அண்ணா பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 29வது கேள்வி, தாமோ சிறை எங்குள்ளது? தாமோ சிறை எங்குள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மத்திய பிரதேசம். முத்துராமலிங்க தேவர் பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போரின் போது இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாமோ சிறையில் தான் அடைக்கப்பட்டிருந்தார். 30வது கேள்வி, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார்? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.